ஸோ ஹாய் guys, hello and welcome back to Boyz. இன்னைக்கு துபாய் சீரீஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் அந்த மால் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் மால் இந்த துபாய். பிக்கெஸ்ட் மால்னால் துபாய் மாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாலோட பேர் பார்த்தீங்கன்னா இபின் பட்டூட்டா மால். அண்ட் இந்த இபின் பட்டூட்டா மால் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூட பிக்கெஸ்ட் தீம்டு ஷாப்பிங் மால். அண்ட் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 400 அவுட்லெட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வாங்க மிச்சத்தை வீடியோக்குள்ளே போய் பேசிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மில்லக்கில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மால்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இபின் பட்டூட்டா மால் அப்படின்னு மெட்ரோ ஸ்டேஷனே ஒன்று இருக்குது. அந்த மெட்ரோலேருந்து டேரெக்டாக இறங்கினோடனே கீழேயே ஒரு என்ட்ரி இருக்கும் இந்த மாலுக்கு. அந்த மூலியமாக நம்ம உள்ளே வந்துக்கலாம் மாலுக்குள்ளே. அந்த என்ட்ரி வழியாக நம்ம வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே வந்தோடனே ஃபுட் கோர்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஃபுட் கோர்ட்டில் லைட்டாக லஞ்சை முடிச்சுட்டு இப்போ மாலுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம மால்குள்ளே போயிட்டு இருக்கோம். அப்படியே இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மால் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் தீம்டு ஷாப்பிங் மால் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இபின் பட்டூட்டா மால் தான். இந்த மால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேசிஸில் கட்டியிருப்பாங்க. இந்த கண்ணாடி விண்டோஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கும். அப்புறம் இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்டாக பிரிச்சிருப்பாங்க. லைக் இந்தியா கோட், பெர்சியா கோட், சைனா கோட், அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டாக பிரிச்சிருப்பாங்க. நிறைய கண்ட்ரியோட கோட் மாதிரி பிரித்து அந்த கண்ட்ரியோட கல்ச்சரை சொல்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்த கண்ட்ரியில் கூட என்னாச்சும் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சு அந்த மாதிரி என்னாச்சும் ஒன்று வச்சு நம்ம எந்த கோர்ட்டில் இருக்கோம்னா அந்த போர்டிங்ஸ் எதுவுமே பார்க்காமலே நம்ம இப்போ அந்த கோர்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைனா கோர்ட்டுக்குள்ளே போனோம்னா அந்த மேலே அந்த லேட்டன்ஸ் அதெல்லாம் வச்சு சைனா கோர்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு கோட்டுமே ஒவ்வொரு தீமில் கட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே சுற்றி பார்க்குறதே நல்லா இருக்கும் இந்த மாலை. அப்புறம் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இந்த மாலில் இருக்குது. அப்புறம் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா நோவோ சினிமாஸ் இருக்குது. கரெக்டாக அந்த நோவோ சினிமாஸ் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஷிப்போட செட் ஒன்று வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஃபவுண்டெயின்லாம் வச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அது பார்க்குறக்கு. அங்கே நின்று ஃபோட்டோ கூட எடுத்தோம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் அப்படியே அந்த கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வீக்னால கிறிஸ்மஸ் சாண்டா பாஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளும் அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுற்றியும் ரெட் கலரில் ஒரு தீம் பேசிஸில் கட்டியிருப்பாங்க. அந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே நடந்து போகலாம். நம்ம உள்ளே நடந்து போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு உட்டன் ஆர்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். இந்த இடத்த ஒரு பொருளை நம்ம பார்த்தாலே இப்போ நம்ம அந்த கோர்ட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சைனா கோர்ட்டில் தான் இருக்கோம். இவங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தீம் பேசிஸில் இந்த மாலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு சில ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு இதோட ஹிஸ்ட்ரி சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம அந்த மால்குள்ளே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு டோரில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லைட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. டக்குன்னு ஒரு டோர்லேருந்து நிறைய பேர் 10-15 பேர் வெளியே வந்தாங்க. 10-15 பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் வெளியே வந்தாங்க. நம்மளும் அந்த டோருக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உள்ளே போனால் நிறைய லைட்ஸ்லாம் வச்சு அப்புறம் நிறைய மிரர்ஸ்லாம் வச்சு ஒரு நம்மளே ஒரு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சிங்கிள் பர்சன் அட் அ டைம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வரக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் உள்ளே வெளியே வந்தாங்க. அப்புறம் கீழே அந்த கிளாஸ்லாம் கால் கூட அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் லைட்டாக வச்சு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப வெயிட் இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிற்கல. சரி பார்க்க நம்ம வெளியே பார்க்கலாம். அப்புறம் இந்த மாலில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டோர் மால். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை மாதிரியே பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் உள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து ஒரு வெளியே எங்கேயும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு.
இந்த மேலே அந்த ஸ்கை லைட் ஸ்கை பெயிண்டிங் பார்த்துட்டு வெளியே இப்போ வெளிச்சமாக இருக்கா இல்லை இருட்டாக இருக்கான்னு கூட தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம உள்ள மால் நடந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் இந்தியா மார்ட்டில் அரோரா அப்படின்னு ஒரு ஹப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அந்த நார்த்தன் லைட்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்கையில் அது அப்படியே உள்ளே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மூலிமா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதுவுமே பார்க்கணும் கொஞ்சம் அளவுக்கு ஒரு சூப்பராகவே இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா துனிசியா கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் ஸ்டாச்சு. இப்போ நம்ம பெர்ஷியா கோர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா ஒரிஜினல் மரம் மாதிரியே ஒரு செட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு தீம் பேசிஸில் ரொம்ப சூப்பராகவே கட்டியிருக்காங்க இந்த மாலை. இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. சைடில் அந்த பில்டிங்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடோட டிசைன் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு லிட்ரலி ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. அவுட்டோர் மால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த மாலை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம சொல்லலாம் பெர்ஷியா கோர்ட், இந்தியா கோர்ட், சைனா கோர்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ட்லேயுமே ஒவ்வொரு எக்ஸிட் இருக்குது நம்ம வெளியே போகிறக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள் விளையாடக்கூடிய அந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே நிறைய குழந்தைங்க விளையாடு நிறைய கேம்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. இந்த மால் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் அப்புறம் இந்த டிசைன், அப்புறம் இந்த ஸ்டாச்சுஸ் அதெல்லாம் பார்க்கறக்காகவே இந்த மாலுக்கு வரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மாலில் அவ்வளோ கூட்டமாகவும் இல்லை, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த மாலு. அதனாலே இந்த இடத்த வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் இந்த துபாய்னே சொல்லலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இந்த மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாதிரி துபாய் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் துபாய் சீரீஸில் ஒரு நல்ல இடத்துக்கு போய் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் பாய் ஸ்குவாட். பை.